கரூர் சம்பவத்துல தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இருந்திருந்தா அந்த நாய் மாதிரி பண்ணிருப்பாரா? முந்தா நாள் காலையில் பெஞ்ச மழையில் நேத்து முளைச்ச காளான். விஜயகாந்த் என்பவர் ஆலமரம். எவன் பெட்டி கூட சொல்லலாம். 20 லட்சம் வர கூட்டம் கிடையாது. இது விஜய் எல்லாம் எங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. எதுக்காக தெரியுமா வந்திருக்கா? எங்க கேப்டனுக்காக. இதெல்லாம் வந்து காசு கொடுத்த கூட்டம் கிடையாது. காசுக்காக கூட்டம் வந்த கூடாது. உண்மையான தொண்டனை அவரு கேப்டனுக்காக வந்த கூட்டம். மத்த கட்சிகள் எல்லாம் பார்த்தா காசு கொடுத்து வருவாங்க. ஆனா கேப்டன் கட்சி மட்டும்தான் காசு இல்லாம எல்லா இடத்துலயுமே வருவாங்க கூட்டம். இதை எங்க கொடுத்தாலும் இந்த கூட்டத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. கேப்டன் வாழ்க, அந்நியார் வாழ்க. சொக்க தங்கம் கருப்பு விஜயகாந்த் இவரை தவற விட்டுட்டோம். இதை மேல கூட்டணி 5%, 6% கூட்டணி வந்து 6 சீட்டு தர 5 சீட்டு தரலாம் யாரும் சொல்லக்கூடாது. எங்களோட கூட்டணி, எங்களோட ஓட்டு எப்படி எங்களுக்கு தெரியும். நாங்க இன்னைக்கு வந்து வெற்றி கூட்டணி தான் போவோம். கூட வளர்த்தவர் யாரு? எங்க கேப்டன் தம்பின்னு வளர்த்தவர் யாரு? கேப்டன் மக்கள் யாரு தெரியுமா வாழ்ந்து விட்டாரு? எத்தனை பேர் நடிகளை வாழ வச்சிருக்கிறாரு சொல்ல முடியுமா? எத்தனை பேர் டைரக்டர் வாழ வச்சிருக்காரு தெரியுமா? சோறு போட்டிருக்கிறாரு தெரியுமா? 40 பேர் எதிர்மே தெரியுமா? 50 பேர் 50 பேர் புரிச்சு 50 பேர் 50 பேர் நாங்கள விஜயலாம் சாவல எங்களுக்கு விஜயலாம் அண்ணன் போட்டு எங்க தெய்வம். அதாவது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு 4 சீட்டு, 5 சீட்டு, 10 சீட்டு, 7 சீட்டு, 7வது கட்சி 10வது கட்சின்னு சொன்ன அந்த கட்சிக்காரர்களுக்கெல்லாம் செவில்ல அடிச்சது மாதிரி இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அன்பு சொந்தங்களும் கேப்டனுடைய இரத்த சொந்தங்களுமான இந்த அலைகடனான இந்த கூட்டத்தை யாருக்கும் 100 ரூபாய் பணம் கொடுக்கவில்லை, ஒரு பிரியாணி வாங்கி கொடுக்கவில்லை, கோட்டு வாங்கி கொடுக்கவில்லை, வர்றதுக்கு வாகன வசதி செஞ்சு கொடுக்கவில்லை. இந்த கூட்டம் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்க கூட்டம் எல்லாம் தன்னுடைய ஒரு நாள் வருவாயை கெடுத்துட்டு, தன்னுடைய ஒரு நாள் வருமானம் 1000 ரூபாய் வருமானத்தை உழைப்பு வருமானத்தை கெடுத்துட்டு தன் கிட்ட இருக்கிற கையில் இருக்க பொருள்களை அடகு வைத்து வித்து கேப்டனுடைய புகழுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் கோடான கோடி, அதாவது 50,000 பேர் வருவாளா, 1,00,000 பேர் வருவாளா என்று சொன்ன அந்த மாற்றுக் கட்சிகளுடைய மூஞ்சில் அடிக்கும்படி இன்னைக்கு எத்தனை லட்சம் பேர் கணக்கு தெரியல. கடலூர் தாங்காது, இந்த மாநாடு இடமும் தாங்காது போல தெரிகிறது. விஜய் எல்லாம் எங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. நாங்கள் வளர்த்த பிள்ளையவர் யாரு விஜய் என்று தெரியாத இந்த உலகத்திலே எங்களுடைய தானை தலைவர், புரட்சி கலைஞர், தமிழக தலைவர் பத்மஸ்ரீ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் செந்தூர பாண்டி என்கின்ற படத்தில் அறிமுகமாக்கப்பட்டு அவருக்காக இலவசமாக நடித்து அவரை திலகுரத்துக்கு ஆளாக்கி விட்டவர். எங்களுடைய தலைவரையும் அவரையும் ஒன்னா ஒப்பிட்டு பேசியவர்களை தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்கள். அவர் எங்க தலைவருடைய நிழல் அருகதி கூட கிடையாது. என் தாளை தலைவன் கேப்டன் விஜயகாந்த் அவரைக்கும் இவரைக்கும் ஒப்பிட்டு பேசுவது தவறு. விஜய் அவர்கள் ஒப்பிட்டு பேசுவது தவறு. அவருடைய நிழல் கூட இவர் கிடையாது. கேப்டனுக்கு நிகர் கேப்டனை மட்டுமே மதுரை மாநாட்டு கேப்டன் என்று சொன்னார். அவர் சொன்னார், இப்பொழுது மதுரையில் வந்து நின்று எனக்கு ஒரு ஞாபகம் வருது, கேப்டன் விஜயகாந்த் தான் என்று சொன்னார். அவரை பேரை சொல்வது கூட இவருக்கு அதுவே கிடையாது. விஜய் அவர்களுக்கு கேப்டன் என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர விஜயகாந்த் என்ற பெயரை அவர் சொல்வதற்கு அவருக்கு எந்த தகுதியும் கிடையாது. விஜய் அவர்கள், அதாவது விஜய் என்பவர் முந்தா நாள் காலையில் பெஞ்ச மழையில் நேத்து முளைச்ச காளான். விஜயகாந்த் என்பவர் ஆலமரம். மிகப்பெரிய சாணக்கியர்கள். ஜெயலலிதா, கலைஞர் இருக்கிற காலத்தில் அரசியல் களத்தில் குதித்தவர்.
மிகப்பெரிய ஜாம்பவான்களை எதிர்த்து அரசியல் பண்ணவர். இந்த உலகம் உள்ளவரை கேப்டனுக்கு நிகர் கேப்டன் மட்டுமே. நீங்கள் கலைஞரோட ஒப்பிடுங்கள், ஜெயலலிதாவோட ஒப்பிடுங்கள், மோடியோட ஒப்பிடுங்கள், அதுதான் எங்கள் தலைவருக்கு பொருத்தமானது. முந்தா நாள் காலையில் பெஞ்ச மழையில் முளைச்ச காளானோட எங்கள் தலைவனை ஒப்பிட்டு பேசாதீங்க. எல்லாரும் கேப்டனுக்கு நிகரா விஜய் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. இதே கரூர் சம்பவத்துல தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இருந்திருந்தா அந்த நாய் மாதிரி பண்ணிருப்பாரா? அந்த நாய் பண்ற மாதிரி பண்ணிருப்பாரா? வீட்டுக்குள்ள போய் ஒளிவாட அந்த தெருநாய். அதாவது நடிகன்றதுனால 4 பேர் பார்க்க வருவான். ஆனால் இப்போ விஜயகாந்த் எங்கள் தலைவர் வந்துட்டார். அவர் 2 வருஷம் கொண்டாடிடுச்சு. நாங்கள் வந்து அவர் நினைவுனாலும் இப்போ நாங்கள் அவங்கள பார்க்க வர மாதிரி வரோம். ஆனால் எங்கள் தெய்வம் விஜயகாந்த், அவருக்காக தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். இப்போ நாங்கள் வந்து தெய்வமாக கும்பிட்றோம். அவர் இறந்துட்டார்ல, அதனால தெய்வமாக கும்பிட்றோம். நாங்கள் கேப்டன் வந்து நல்லவரா கெட்டவரா உங்ககிட்ட திருப்பி கேட்க எப்படி எனக்கு தெரியல. அவர் கெட்டவர் இருக்கிறேன், நான் கெட்டவர் இருக்கிறேன். ஏன்னா வாங்கி வச்சு பொழைச்சிருந்தா அவர் நல்லவர், எல்லாம் மக்கள் கொடுத்துருப்பாரு. ஆனால் அவர் சம்பாரிச்ச காசெல்லாம் கொடுத்தாரு, திருடல, ஏமாத்தல. ஆனால் ஏமாத்தி பொழைச்சதா அவர் நல்லவர் தான் இன்னைக்கு அவர் சொல்லியிருப்பாங்க. உண்மையிலேயே கொடுத்த காசு திருப்பி கொடுத்ததுனால அவர் கெட்டவர் நாங்க சொல்றேங்க. உங்க மீடியா, அதாவது மீடியா நீங்க கூட சொல்ல, இந்த மாதிரி மீடியாக்காரங்க தான் கெடுத்துட்டாங்க. சரிங்களா? உண்மையா இல்லையா? இன்னைக்கு இத்தனை ஏதோ ஒரு பண்ணு, இத்தனை இது பண்ணதா இருக்கா தெரியுமா? இதே மீடியா தான் கேப்டன் இவ்வளவு பண்ணிக்கான்னு சொன்னாங்க. உங்க அம்மா இருந்து அப்பா 2 பசங்களை வச்சு 100 பேர்த்து வச்சு காப்பாற்றி சோறு போட முடியுமா? ஒரு தாய், ஒரு பொம்பளை எங்க அண்ணியர் பாத்துறாங்களே, என்ன சொல்ல பெட்டி வாங்கிட்டு சொன்னாங்க. வர சொல், எவன் பெட்டி கூட சொல்லலாம், அது நான் நட்டமா கேட்பேன். சரிங்களா? தேமுதிக வந்து எப்ப ஆரம்பிச்சு கட்சி? 2005 மதுரை மாநாடு. மதுரையில் உலகமே திரும்பி பார்த்த மாநாடு, உலகமே திரும்பி பார்த்த மாநாடு. சரிங்களா? நீங்க விஜய் வச்சுக்கோங்க, நீங்க நேற்று வந்தீங்க. சரிங்களா? எத்தனை ஓட்டு வாங்க நீங்க விஜய் கட்சி வச்சுக்கோங்க, எத்தனை ஓட்டு வாங்கி காமிப்பீங்க? இன்னைக்கு கேப்டன் இருந்தா, இன்னைக்கு அவர் இருந்தால், கேப்டன் இருந்தால் அது நீங்க சொல்லணும். நீங்க தான் சொல்லணும் சாமி, மீடியாக்காரர் நீங்க சொல்லணும். சரிங்களா? கோயிலுக்கு போன தாய் தோப்பு நகர கும்பிட மாட்டோம். ஆனா ஐயா கோயிலுக்கு வந்துதான் ஐயா காலில் விழுந்துருதான் நம்ம கேப்டன் மட்டும்தான் வளர்க. கேப்டன் வளர்க. கேப்டன் மறைஞ்சாலும் இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்னைக்கும் மறையாது. கேப்டனோட புகழ் என்னைக்குமே எங்க மனசுல இருக்குது. கேப்டன் புகழ் என்னைக்குமே இருக்கும். இது மக்கள் மொத்தமே திரண்டது பாத்தீங்களா? உங்களுக்கே தெரியும், பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். தேமுதிக தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் எல்லாமே ஆண்ட கட்சி, ஆண்ட போற கட்சி எல்லாருமே ஃபர்ஸ்ட் தேமுதிக மாநாடு தான். மாநாடுனா தமிழ்நாட்டில் தெரியாத இதுவே கிடையாது. அது உங்களுக்கு 20 லட்சம் 20 லட்சம் வர கூட்டம் கிடையாது. இது கேப்டனோட போவோமே கண்டு 20 லட்சத்துக்காக கூட்டம் கிடையாது. இது கேப்டனு கூட என்ன உண்மையான விசுவாசி. நான் எல்லா மாநாடு சந்திச்சுட்டு இருக்கேன். இந்த மாநாடு பெரிய அளவுக்கு கார் நிறுத்த கூட இடம் இல்லை சாமி, அந்த அளவுக்கு அதுதான் எனக்கு விஷயம். வாழ்க என்ற விளைவை காசு கொடுக்காம இந்த அளவு கூட்டுறதுன்னா விஜயகாந்த் போனதுக்கு அப்புறம் முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னும் அந்நிய தலைமையில் எவ்வளவு கூட்டுறது பாத்தீங்களா? நீங்க எல்லாம் காசுக்காக வந்தது, எல்லாம் மதுரை மாநாடு நாங்கள் போயிருந்தோம். மதுரை விட 2 மடங்கு அதிகமாகிடுச்சு. கேப்டனுடைய மவுஸ் இது வரைக்கும் குறையல. ஒரு சில கட்சியெல்லாம், ஒரு கட்சி பேர் நான் சொல்ல விரும்பல, கேப்டனுக்கு மவுஸ் குறைஞ்சிச்சு, கேப்டனுக்கு வந்து இத்தனை சீட்டு அத்தனை சீட்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதுவுமே தேவையில்ல. எங்கள் கேப்டனுக்கு என்னைக்கு இருக்கிற மாசு அப்படியே தான் இருக்கு. கேப்டனுடைய உண்மையான தொண்டர்கள் நாங்கள் எல்லாமே அப்படியே தான் இருக்கோம். கேப்டன் இங்க இருக்காரு, தெய்வம் என்னைக்குமே இங்க இருக்காரு. சரியா? அவர் என்னைக்கு அழைக்க முடியாது. அவர் அணையா சக்தி, கடவுள். அவர் வந்து குரு பூஜைக்கு வந்து எந்தெந்த நாயா பேசுச்சு, குரு பூஜைக்கு வந்து பேசுச்சு, அதெல்லாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. குரு பூஜைக்கான தகுதியான ஒரே ஆளு எங்க கேப்டன் தான். சரியா? என்ட்ரன்ஸ் பாத்தீங்களா? இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன். எங்க கேப்டன் எந்த மதத்துக்கும் சம்பந்தம் இல்லாத பொதுவா இருக்காரு. எல்லா கட்சியிலுமே சிறுபான்மை பிரிவு இருக்கும். எங்க கேப்டன் கட்சியில வந்து சிறுபான்மை பிரிவுல மனுஷன் வந்து ஒரே மனுஷன் தான். மனுஷன் பிரிச்சு பார்த்ததுல கேப்டன் அவர்கள்.